ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு மிடில் கிளாஸ் மாம் ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்தே பாரத் ட்ரெயின்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நம்ம ஈரோட்டிலேருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ட்ரெயினில் தான் போட்டிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அதை பற்றின ஷேரிங் தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன். இந்த ஸ்டேஷனில் எவ்வளோ மினிட்ஸ் இருக்கணுமோ அத்தனை மினிட்ஸ் மட்டும்தான் டோர் ஓப்பனில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா லோகோ பைலட் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவர் தான் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்ருவார். க்ளோஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதிலே பார்த்திங்கன்னா நம்ம புஷ் டாக், எமர்ஜென்சி டாக் பேக் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஏதாவது இறங்கணும் எமர்ஜென்சியாக அப்படின்னா மற்ற ட்ரெயின்லலாம் புல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக புஷ் ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. நம்ம ஈரோடு ஜங்ஷன்லேருந்து இப்போ பெங்களூருக்கு கிளம்ப போகிறோம். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் டோர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் அது உள்ளே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளார நம்ம ஏறிடணும். இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ட்ரெயினில் தான் ஏற முடிகிற மாதிரி இருக்கும். நம்ம கிளம்பி உள்ளே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம ப்ரெஸ் பட்டன் தான் இருக்கும். அந்த ப்ரெஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்குரிய டோர் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அது ஒரு 2 மினிட்ஸில் க்ளோஸ் ஆகிடும். நம்ம அதுக்குள்ளார போய்ட்டு நம்ம சீட்டில் உட்காந்துக்கலாம். இதுதான் அந்த ப்ரெஸ் பட்டன். ப்ரெஸ் பண்ணோடனே டோர் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம வந்தே பாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் காலையில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் மாதிரி அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது காஃபியாக டீயாக எது கேட்குறோமோ அது கொடுத்துருவாங்க. அப்புறம் பேப்பர் கப்பில் ஒரு ஹாட் வாட்டர் கொடுப்பாங்க. இந்த பவுடர் ஃபுல்லுமே அந்த ஹாட் வாட்டருக்குள்ளே போட்டுட்டு கலக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கும் கொடுப்பாங்க. நம்ம அதை மிக்ஸ் பண்ணி குடித்தோன்னா நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு பிஸ்கட் பேக்கெட் 2மே கொடுத்தாங்க. எவ்வளோ கேட்குறோமோ, எத்தனை பேர் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோமோ அத்தனை பேர்த்துக்கு அவங்க கேட்டுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த கம்பார்ட்மெண்ட் வைஸ் வரமாட்டாங்க, டிக்கெட் புக்கிங் வைஸ் வருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு யார் டிக்கெட் எங்கே இதுலேருந்து புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பாப்பா வேண்டான்னா அப்புறம் ஒரு சிப் மட்டும் குடிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னையும் ஒரே ஒரு சிப் மட்டும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னான். சூப்பராக இருந்துச்சு, இவரும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். நம்ம சீட்டில் சைடில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பின்னாடி சீட்டு மூவ் ஆகும். ஆஸ் யூஷுவல் ஏர்ப்ளைனில் இருக்கிற மாதிரியே தான். காலையில் காஃபி முடித்தோடனே அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் எல்லாமே நீட்டாக பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. எத்தனை டிக்கெட்டுக்கோ அத்தனை டிக்கெட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா பொங்கல், ஒரு வடை, அப்புறம் இட்லி 2, சாம்பார், சட்னி எல்லாமே சேர்த்து தான் கொடுக்குறாங்க. வந்தோடனே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க. நம்ம லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க காலை டீ கொடுத்துருவாங்க. டீக்கும் அதே மாதிரி ஜிஞ்சர் டீயா என்ன டீன்னு கேட்டுட்டு அதுக்குரிய பேக்கெட்டு, சுடுதண்ணி, கப்பு, அந்த ஸ்டிக்கு கொடுத்துருவாங்க. கப்பில் கூட அந்த வந்தே பாரத் ட்ரெயினோட லோகோ அந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அதுக்கும் சுடுதண்ணி போர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்குள்ளே அந்த பேக்கெட்டை கட் பண்ணி நம்ம உள்ளே போர் பண்ணிவிட்டு கலக்கிட்டோம் அப்படின்னா டீ இருக்கும். இந்த தடவை பாப்பா டீ குடிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அடுத்து நம்ம வந்தே பாரத்தில் டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏர்ப்ளைனில் இருக்க மாதிரி என்கேஜ் வேக்கண்ட் அந்த ஆப்ஷனும் காமிச்சது, உள்ளே இருக்காங்களா இல்லையான்னு. லாக் பண்ணோடனே வேக்கண்ட்டுங்கிறத டெலீட் ஆகிட்டு என்கேஜ் வந்துடும். அந்த டவல் மாட்டுறதுக்கு ஹேங்கர் இருந்துச்சு. ரூல்ஸ் அண்ட் சேஃப்டி இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ஏரோசோல் ஃபயர் எக்ஸ்டிஞ்சரும் வச்சுருந்தாங்க. ஃப்ளஷ்ஷும் நல்லாவே இருந்துச்சு, தண்ணி நல்லா இருந்துச்சு, க்ளீனாகவும் இருந்துச்சு. ஜிங்க்லேயும் நல்லா தண்ணி வந்துச்சு. கீழே டிஷ்யூவும் இருந்துச்சு. ஒன்றில் கூட டிஷ்யூ இல்லாமல் கூட இல்லை. அதுக்கு போடுறதுக்கு ஒரு டஸ்ட்பினும் இருந்துச்சு. ஹேண்ட் ட்ரையரும் இருந்துச்சு. நம்மளுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அதில் இருந்துச்சு. டிஷ்யூ பேப்பர் போட தெரிலனா அந்த ஜிங்க்குக்கு அடியில் ஒரு டஸ்ட்பின் இருந்துச்சு, அதுக்குள்ளே போடணும். சில பேர் எங்கே போடுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சுக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அங்கே மேலே WCன்னு இருக்கு இல்லையா, அதுதான் வாஷு. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளஷ் ஆகிடும். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாம் தான் எடுத்து போடணுன்ட்டு இல்லை, அங்கே ஆள் இருக்காங்க, அவங்களே எடுத்துகிட்டு டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. டஸ்ட்பினும் நல்லா க்ளீனாக தான் இருந்துச்சு. பரவாயில்லையே, ஃபஸ்ட் எய்ட் கிட்டெல்லாம் வச்சுருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. அதுக்கு கீழே சீட்டு தான் இருந்துச்சு. பாப்பா எடுத்து அதை விளாண்டுட்டு தான் இருந்தாள்.
ஏன்பா சாதாரண ட்ரெயின்லலாம் சார்ஜர் வச்சுருக்காங்க, இவ்வளோ பெரிய வந்தே பாரத்தில் சார்ஜர் இல்லையா? சார்ஜர் இருக்கும், எங்கே இருக்குன்னு தான் தெரில, கொஞ்சம் தேடி பாரேன். ப்ளக் பாயிண்ட்டு சீட்டுக்கு அடியில் எதுக்குன்னு பார்ப்போம். அங்கே இருக்கும். இதோ இங்கே இருக்குது. நார்மல் ட்ரெயினில் இருக்க மாதிரி சைடில் இருக்கும்னு நினச்சோம். அப்புறம் தேடி பார்த்ததில் சீட்டுக்கு அடியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு பாட்டு கேட்டுகிட்டே வந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சா, சரி தூங்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு முன்னாடி அவள் தூங்கிட்டா. நான் எப்படி தூங்கலான்னா, கையில் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருந்துச்சு, அந்த பீடிங் மாதிரி. அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த ட்ரெயினில். வந்தே பாரத்தில் போகிறோம் அப்படின்னோடனே மைண்டில் வந்தது அந்த ரோலிங் சேர் தான். அப்புறம் ரோலிங் சேர் இல்லாமல் நார்மல் இதில் தான் கிளாஸில் தான் போகணுமா. அப்புறம் பாப்பா எனக்கு ரோலிங் சேர் வேணும்னு கேட்டனால எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்க்கு போயிட்டு ரோலிங் சேர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதில் கொஞ்சம் விளையாண்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான். எக்ஸிக்யூட்டிவ்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட் பண்ணுற இடத்துல ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அந்த டேபிள் ஓப்பன் பண்ணிக்கலாம். முன்னாடியே இந்த நியூஸ் பேப்பர் வைக்கிற ஸ்லைடு, நியூஸ் பேப்பர் ஸ்லாட்டு, சார்ஜரும் அதே மாதிரி அடியில் போடுற மாதிரி இருந்துச்சு. ஃபுட் ரெஸ்ட்டும் இருந்துச்சு. இந்த இப்போ ஆர்ம் ரெஸ்ட்டில் பாப்பா ஓப்பன் பண்ணுற பாருங்க. நம்ம வந்து நார்மல் இதுலெல்லாம் முன்னாடி இருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஆர்ம் ரெஸ்ட்லேருந்து இப்படி டேபிள் தூக்கி விட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம ஏதாவது நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணவோ, இல்லை ஃபோன் யூஸ் பண்ணவோ, இல்லை சாப்பிடவோ, என்ன மாதிரி இருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அந்த ஆர்ம் ரெஸ்ட்லேயே வச்சிடலாம். அதுக்கப்புறம் எங்கடா சுற்றுறத காணோம், சுற்றுறது எங்கேன்னு தேடிகிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா சீட்டோட சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் பட்டன் மாதிரி இருக்குது. அந்த ப்ரெஸ் பட்டன் அமுத்திட்டு நம்ம சீட்டை வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் ஜன்னல் சைடு ரொட்டேட் ஆகுது. 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகலை. ஃபஸ்ட்டு ஜன்னல் சைடு, ஜன்னல்லேருந்து பேக் அந்த மாதிரி தான் ரொட்டேட் ஆகுது. ஃபுல் ரொட்டேஷன் ஆகலை, ஒரு 3/4 ரொட்டேஷன் தான் ஆகுது. அடுத்து ஃபுட் ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணும்னா ஃபுட் ரெஸ்ட்டை வந்து இறக்கி விட்டுட்டு இன்னும் எக்ஸ்டெண்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப மேலே வச்சுக்கலாம். இது ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங் டைப் மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஜாலி தான். ப்ரெஸ் பண்ணுறது, புஷ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த நார்மல் கிளாஸில் இருக்கிற மாதிரியே சைடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின்னாடி புஷ் பண்ணிக்கலாம். எழுந்திரிச்சோம் அப்படின்னா புல் பண்ணிக்கலாம். இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த சீட்டில் விளாண்டுட்டே இருந்தாள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்கள வந்தே பாரத் ட்ரெயினில் ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போக. நாங்கள் ஒன் டே ட்ரிப்பு மாதிரி ஈரோட்லேருந்து பெங்களூருக்கு போயிருந்தோம். பெங்களூரில் ஜூ பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஒரு நாள்லே தான் ஆச்சு. காலையில் இங்கே ஏறினோம், மத்தியானம் அங்கே 10:30க்கெலாம் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு ஜூக்கு 2 o'clock ஆகிடுச்சு ரீச் ஆக. சாப்பிட்டுட்டு ஜூ பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கு 5 o'clock ஆகிடுச்சு. மறுபடியும் ஈவினிங் நாங்கள் பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்துட்டோம். பேக்ஸ் எல்லாமே செப்ரேட்டாக வைக்கிறதுக்கு மேலே லாஃப்ட் மாதிரி இருக்குது. இன்னும் இந்த ஹேண்ட்பேக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்குலாம் முன்னாடி சீட்டில் இந்த மாட்டுறதுக்கு லாக்கர் மாதிரி இருக்குது. வியூ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். வந்தே பாரத்தில் போகணும் அப்படின்னா வியூ பாயிண்ட் நல்லா எங்கே இருக்கோ அந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்தே பாரத் ஆகலாம் ட்ரெயின். இந்த ட்ரெயின் எப்படி இருக்குது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ட்ரெயினில் எது பிடிச்சிருக்கு உனக்கு? அப்படிலாம் கை வைக்காத. டோர் திறந்தாலும் திறந்துடும். ட்ரெயின் நின்னா தான் திறப்போம். கடைசியாக போகும்போது தான் பார்த்தோம் மேலே 2 லைட் இருந்துச்சு. அது புஷ் லைட்டு மாதிரி தான். லைட்டை புஷ் பண்ணால் அப்படின்னா லைட் ஆன் ஆகுது. லைட் மறுபடியும் அகைன் 1 more புஷ் பண்ணால் ஆஃப் ஆகுது. இது நைட் டைமில் போகிறவங்களுக்கு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணோம், இல்லை புக் ரீட் பண்ணோம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வந்தே பாரத்தில் போய்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.